நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் சென்னை மாநகரத்திலேயே இருக்கக்கூடிய கோயம்பேடுன்னு அழைக்கப்படுகின்ற இந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வைகுந்தவாச பெருமாள், அதாவது கனகவல்லி தாயார் சமேத வைகுந்தவாச பெருமாள். இங்க ராமர் வைகுந்தவாச பெருமாளா இன்னைக்கு எழுந்தருளிலிருந்து நமக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார். அதுதான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. கோயம்பேடு அப்படின்றது கோயம் அயனம் பேடு, அதாவது கோ அப்படின்னா ராமருடைய குதிரை, அயனம்னா இரும்பு வேலி, பேடு அப்படின்றது வந்து பூட்டப்பட்டது. இதுதான் கோயம்பேடு உடைய அர்த்தம். இந்த கோயிலில் தான் வந்து ராமர் மற்றும் சீதை மட்டுமே காட்சியளிக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது லக்ஷ்மணரோ ஆஞ்சநேயரோ நமக்கு இங்கே கிடையாது. இந்த கோயிலுடைய இன்னொரு தனி சிறப்பு அப்படின்னா, சீதா பிராட்டி வந்து இங்கே வந்து தன்னுடைய குழந்தைகளை, அதாவது லவகுசனை வால்மீகி முனிவர்கிட்ட வேதங்களும் மற்ற ஏனைய வில் வித்தைகளும் பயிற்சிகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கேயே வளர்த்ததாக ஒரு ஐதீகம். இந்த கோயிலில் மட்டும்தான் வில்வ மரமும் வேப்ப மரமும் ஒன்றாக இணைந்து பிணைந்து நமக்கு காட்சி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகப்பெரிய அபிஷேகமும் அலங்காரமும் உண்டு அந்த ராகுகால நேரத்தில். இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து ராகுகால நேரத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கழிக்கிறீங்க, அங்கே போய் சேர்க்கிறீங்க அப்படின்னும் போது பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். நன்றி.